الله أكبر الله أكبر. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك. الحمد لله الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: بين الرجل وبين الشرك والكفر ترك الصلاة، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் 5 தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ஈமான், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி. இதில் இரண்டாவது கடமையாக, கட்டாய கடமையாக இருக்கக்கூடியது தொழுகை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஜகாத்தை கொடுங்கள் என்பதையும் சேர்த்து சொல்லுவான். வர்கஉ மஅர் ராக்கிஈன், அந்த தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுங்கள் என்றும் அல்லாஹ் சொல்லுவான். இன்றைக்கு தொழுகை கடமை என்பதும் எல்லோருக்கும் தெரியும், கட்டாய கடமை என்பது எல்லோருக்கும் தெரியும். தொழுதால் என்னவெல்லாம் கிடைக்கும் என்றும் தெரியும். என்னவெல்லாம் கிடைக்கும் என்பதை விட தொழுதால்தான் எல்லாமே கிடைக்கும் என்பதையும் விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் நம்மில் எத்தனை பேர் தொழுகையாளிகளாக இருக்கிறோம்? எல்லோருக்கும் தெரியும் தொழுதால் என்னென்ன நலவுகள் என்று. தொழுகையை விட்டால் நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் விளங்கி இருக்கணும். தொழுகையை விட்டால் நமக்கு என்னென்ன நிலைமைகள் ஏற்படும் என்பதையும் நாம் விளங்கியிருக்க வேண்டும். என்று சொன்னால் பெரிய பாவம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா அவர் வரிசையா சொல்வார். விபசாரம் செய்வது, திருடுறது, மது அருந்துவது, பொய் சாட்சி சொல்வது, இப்படி அடுக்குவார். ஆனால் அந்த பெரிய பாவங்களுடைய அந்த லிஸ்டில், அந்த வரிசையில தொழுகையை விடுதல் என்பது வராது. அதுதான். ஏன்னா இன்றைக்கு தொழுகையை விடுவது என்பது அது ஒரு பெரிய பாவம் என்ற எண்ணமே இன்னைக்கு நமக்கு இல்லை. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு சாதாரணமாக்கப்பட்டு விட்டது தொழுகையை விடுதல் என்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தொழுகையை விடுவது குஃப்ர்ல கொண்டு போய் சேர்த்துரும் சொல்லுவாங்க. பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்குஸ் ஸலா. ஒரு மனிதனுக்கும் இணை வைப்புக்கும் இறை நிராகரிப்புக்கும், ஒரு மனிதனுக்கும் இணை வைப்பிற்கும் இறை நிராகரிப்புக்கும் மத்தியில என்ன தெரியுமா? தர்குஸ் ஸலா. தொழுகையை விட்டாரு அப்படின்னா குஃப்ர், ஷிர்க். தொழுதாருன்னு சொன்னா முஃமின், முஸ்லிம். நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில ஒப்பந்தமே தொழுகை தான். அதை யார் விட்டாரோ குஃப்ர்ல போயிடுவாரு. இமாம் ஜவுசி, இப்னு ஜவுசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க,
நல்ல ஆரோக்கியமான உடல் இருக்கிற நிலையில ஒருவர் தொழுகையை விடுகிறார் என்று சொன்னால் அவர் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சாட்சி சொல்லுகிறார் என்றால் அந்த சாட்சி சொல்லுதல் என்பது ஜாயிஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு முஸ்லிம் அவரோடு தொழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாரி, ஒரு முஸ்லிம் அவரோடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு பெரிய விஷயம். தொழுகையை விட்டா அவர் சாட்சி சொல்றது ஜாயிஸ் இல்லை. ஒரு முஸ்லிமுக்கு அவரோடு சாப்பிடுறது இல்லை, அவரோடு ஒரு கூரையின் கீழே தங்குறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இமாம் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சாப்பிட கூட கூடாது, அவரோடு தங்க கூட கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அறிஞர்களுக்கு மத்தியில ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. அவர் குஃப்ரில் தான், அவர் ஷிர்க்ல தான் இருக்கிறாரா என்று. ஆனால் தொழுகையை விடக்கூடியவர்களுக்கு நாம காதுல ரகசியமாக சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா, உங்களை இஸ்லாத்துல இணைக்கலாமா என்பதுல ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லணும். ஏன்னா ஒரு கூட்டம் சொல்லுகிறது, அறிஞர்களின் ஒரு கூட்டம் சொல்கிறார்கள், அந்த தொழுகையை விடக்கூடியவர் இறை நிராகரிப்பாளர், இறை நிராகரிப்பாளர், இணை வைக்கக்கூடியவர். உங்களுக்கு அவரோடு திருமணம் ஒப்பந்தம் செய்வது கூட, தொழுகை இல்லாதவருக்கு ஒரு முஸ்லிமான ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைப்பது கூட ஜாயிஸ் இல்லை. அவரை திருமண ஒப்பந்தத்தில் பொறுப்புதாரியாக ஆக்குவதற்கு அது நல்லதல்ல. அவரை வாரிசுதாரராக ஆக்கக்கூடாது, அவருக்கு நீங்க வாரிசுதாரராக ஆகக்கூடாது, அவரை குளிப்பாட்டக்கூடாது, அவருக்கு தொழு வைக்க கூடாது, அவரை முஸ்லிம்களுடைய கபர்ல அடக்கம் செய்யக்கூடாது. ஒரு ஊர்ல போர்டு வச்சிருக்கிறாங்க, என்னண்டு தொழுகை இல்லாதவர்கள், தொழுகை இல்லாதவர்களை அடக்கம் செய்கின்ற இடம் அப்படின்னு என்ன செஞ்சிருக்காங்க. ஒரு ஊர்ல தொழுகை இல்லாதவர்களை அடக்கம் செய்யறதுக்கு தனி இடமே வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு அது இருக்கா? அது இருக்குதா? இமாம் சொல்றாங்க இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஸ்லிம்களுடைய கபர்ல அடக்கம் செய்யக்கூடாது. இன்னொரு கூட்டம் இப்படி சொல்றது, அறிஞர்கள்ல தொழுகை இல்லாதவர்கிட்ட போய் சொல்லணுமா, நீ பாவி, நீ பாவி. இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் தொழுகையை தொடராக விடக்கூடியவரை கத்தல் செய்யணும் அப்படின்னு. தொழுகையை விடுவது குஃப்ர்ல கொண்டு போய் சேர்த்துடும். ஆரம்பத்திலே சொன்ன பெரும்பாவங்கள் என்று நீங்க ஒரு பட்டியல் போடுங்க அப்படின்னு சொன்னா அதுல தொழுகையை விடுதல் என்பது வராது. ஆனால் தொழுகையை விடுவது பெரும்பாவங்களில் ஒன்று. அந்த தொழுகையை நேரம் தவறி நேரத்தை பிற்படுத்தி தொழுவது என்பதும் பெரும்பாவங்கள்ல ஒன்று. அது எந்த அளவுக்கு சொல்றாங்க, பெரிய பெரிய பாவங்கள் என்று ஒரு லிஸ்ட் சொன்னோமா இல்லையா? திருடுதல், பொய் சாட்சி சொல்லுதல், விபச்சாரம் செய்தல், இது மாதிரியான பெரிய பெரிய பாவங்கள்ல உள்ளதுதான் தொழுகையை விடுவதென்பதும். அதை தொடராக விடக்கூடியவராக இருந்தால் தௌபா செய்து மீள வேண்டும். தொழுகையை தொடராக விடக்கூடியவன் மிகப்பெரிய நஷ்டவாளி, துர்பாக்கியவான் என்று சொன்னான். ஆனா இன்றைக்கு பெரும்பாவங்கள் என்றால் அதுல தொழுகை விடுதல் வராது. சொன்னாங்க, யாரு தொழுகையை விடுகிறானோ அவன் இடத்துல நிஃபாக்தனம் இருக்குது, அவர் முனாஃபிக், அவன் முனாஃபிக். இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ் வ ஹுவ காதிஊஹும். முனாஃபிக் இருக்கிறானே அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கிறான், ஆனா அல்லாஹ் அந்த முனாஃபிக்கை ஏமாற்றுகிறான். ஏன்னா ஒய்தா காமு இல ஸலாத்தி, தொழுகையில நின்னா அப்படி ஒரு சோம்பேறித்தனம், காமு குஸாலா, மக்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டியே தொழுகிறது, அல்லாஹ்வை கொஞ்சமாகத்தான் நினைவு கூர்றது. இதான் முனாஃபிக்குகளுடைய தன்மை. அப்ப தொழுகையை விடுவதென்பது, தொழுகையில சோம்பேறித்தனம் காட்டுவதென்பது
தொழுகையை ஒரு பாரமாக கருதல் என்பது இது முனாஃபிக்குடைய தன்மை. அதுல நன்மையை எதிர்பார்க்காமல் இருப்பது, அதை விடுவதனால பெரிய பாவம் என்று நினைக்காமல் இருப்பது முனாஃபிக்குடைய தன்மை. தொழுகையை விடுதல் என்பது முனாஃபிக்குடைய தன்மை, ஒரு மூமினுடைய தன்மை கிடையாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வாங்க, ஒருவர் இப்படி இருப்பாரு, ஜமாத்தோடு இருந்தா தொழுவாரு, தனியாயிட்டா தொழ மாட்டார். இவரும் அந்த லிஸ்ட்ல. ஒரு கூட்டத்தோடு பயணத்துல இருந்தா அல்லது ஊர்ல இருந்தா, ஊரை விட்டு வெளியே போயிட்டா தொழுகையில சோம்பேறித்தனம், தொழுகையில ஒரு சோம்பேறித்தனம். அல்லது யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தொழுகிறோம், நம்மளை யாராவது இழிவாக பேசிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தொழுகிறோம். இவங்க எல்லாருமே இன்னல் முனாஃபிகீன யுஹாதிஊன அல்லாஹ வ ஹுவ ஹாதிஊன், முனாஃபிக்குடைய லிஸ்ட்ல வருவாங்க என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. அப்ப தொழுகையை விடுதல் குஃப்ர், தொழுகையை விடுதல் பெரிய பாவம், தொழுகையை விடுதல் நிஃபாக்தனம், தொழுகையை விடுதல் ஒரு மனிதனுக்கு கபரிலே அதாபு ஏற்படுவதற்கு காரணமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்னல் அபரார லஃபீ நஈம் வ இன்னல் ஃபுஜ்ஜார லஃபீ ஜஹீம், நல்லவர்கள் நியாமத்துகளிலே, நியாமத்து நிறைந்த சொர்க்கத்திலே இருப்பாங்க, தீயவர்கள் கொடுமைகள் நிறைந்த தண்டனைகள் நிறைந்த நரகத்துல இருப்பார்கள். அது அல்லாஹ் சொல்றானே, இது எங்க கியாமத்திலயா? இல்ல, துன்யாவிலையும் தான். துன்யாவுக்கு பிறகு ஆரம்பிக்கிற ஆலமே பர்ஸக்லையும் தான். ஆலமே பர்ஸக்கு பின்னால அவன் எங்கே தங்க போகிறானோ அங்கேயும் தான். 3 தாறுகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது, 3 வீடுகள். துன்யா என்பதும் மௌத் என்பதும் அதற்கு பிறகு எழுப்பப்பட்ட பிறகு அவன் சென்றடைகிற இடம். இந்த 3லையும் நன்மை செய்தவர்கள் நன்மையில் இருப்பார்கள், நிம்மதியாக இருப்பார்கள். பாவிகள் தண்டனையில இருப்பார்கள். இந்த 3 உலகத்திலையும் அவருடைய நிலைமை அப்படித்தான் இருக்கும் சொன்னாங்க. கபர்ல கொண்டு வைக்கப்பட்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொல்லுவாங்க, மோசமான துர்நாற்றம் அடிக்கக்கூடிய விகாரமான முகம் கொண்ட ஆடைகள் அசிங்கமான ஒரு உருவம் ஒன்று வரும், ஒரு உருவம் ஒன்று வரும் கபரிலே. அதை பார்த்து இவ்வளவு அசிங்கமாக இருக்கிறாயே, நீ யாரு? நான் தானப்பா, நீ செய்த மோசமான அமல்களின் உருவம் என்று சொல்லும் கபரில். நீ செய்த நாசகார செயல்களின் உருவம் நான் தான் என்று அது சொல்லும். அவ துன்யாவிலேயும் தொழுகையை விட்டவருக்கு நிம்மதி இல்லை, தொழுகையை விட்டவருக்கு கபரிலேயும் நிம்மதி இல்லை, தொழுகையை விட்டவருக்கு கபரில் இருந்து எழுப்பப்பட்ட பிறகும் நிம்மதி இல்லை, எந்த நிம்மதியும் இல்லை, எங்கேயுமே நிம்மதி இல்லை. தொழுகையை விடுதல் குஃபர், தொழுகையை விடுதல் பெரிய பாவம், தொழுகையை விடுதல் நிஃபாக்தனம், தொழுகையை விடுதல் கபரிலே அதாபை ஏற்படுத்தும். ஆனால் இந்த சமுதாயம் இத்தனையும் தெரிந்திருக்கிறது. ஒரு ஞாபகம் ஊட்டுதலுக்காக நாம இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தெரியாத மனிதர்கள் யாரும் கிடையாது. நல்லா தெரியும், தொழுதால் என்ன கிடைக்கும், தொழுகலனா என்ன கிடைக்கும் எல்லாம் தெரியும். ஆனாலும் அப்படியே தொழுகையாளியாக இருக்கக்கூடியவர் கூட ஜமாத்தோடு தொழுகிறாரா? அதுலயும் கொரோனாவுக்கு பிறகு ஜமாத் என்பதே இல்லாமல் போனது, ஜமாத் என்பதே இல்லாமல் போனது. எல்லோரும் அதிகபட்சம் தொழுகையாளியாக இருக்கக்கூடியவர்கள் கூட ஜமாத்துகை பிற்படுத்தி தொழக்கூடியவர்களாக நாம பார்க்கிறோம். அடுத்து சொன்னாங்க, தொழுகையை விடக்கூடியவர் மனோ இச்சையிலே மூழ்குவதற்கு காரணமா தொழுகை விடுதல் சொன்னாங்க. அதுக்கும் இதுக்கும் தொழுகையை விடுதல் என்பதன், தொழுகையை வீணாக்குதல் என்பதன், ஆசை மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு பாவங்களை சாதாரணமாக செய்வதற்கும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் நேரான வழி பெற்றவர்களை, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை
நேரிய வழியிலே உறுதியாக இருந்தவர்களை, அந்த தொழுகையிலே பேணுதலாக இருந்தவர்களை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்களை வரிசையாக சூரா மரியம்லே அல்லாஹ் சொல்லுவான். சொல்லிட்டு இவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வந்தது. அது எப்படி தெரியுமா? அல்லாஹுஸ் ஸலாத்த, தொழுகையை வீணாக்கக்கூடிய கூட்டம், மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய கூட்டம், அவர்கள் நாசத்திலே போடப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஒரு கூட்டம். நீங்க படிச்சு பாருங்க. சூரா மரியமுடைய ஆரம்பத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இப்படி நல்லவர்களை எல்லாம் பற்றி அல்லாஹ் தஆலா ஒரு லிஸ்ட் போட்டு அவங்களுடைய வரலாறுகளை சுருக்கமாக சொல்லிட்டு சொல்லுவான். இவர்களுக்கு பிறகு ஒரு கூட்டம் பிரதிநிதிகளாக ஹலீஃபாவாக வந்தது. எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? தொழுகையை வீணாக்கக்கூடிய கூட்டம். இந்த கூட்டம் இப்போது இருக்கக்கூடிய கூட்டம் அப்படி தொழுகையை வீணாக்கியது எதன் விளைவு? மனோ இச்சையை கடவுளாக்குறதின் காரணம். மனோ இச்சை, ஆசைகளுக்கு அடிமையாகி போனார்கள் என்ற காரணத்தினால் அல்லாஹ் சொல்லுவான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை இருக்கிறதே மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்களில் இருந்து தொழுகை தடுக்கும், 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 நிச்சயமாக தடுக்கும். ஆனால் அருவருக்கத்தக்க வெறுப்பான காரியத்தை யார் செய்கிறார்களோ அந்த அருவருப்பான மானங்கெட்டத்தனமான அந்த செயல் தொழுகையை தடுக்கும் என்று எழுதியிருக்கிறார்கள். யார்கிட்ட தொழுகை இருக்கோ அது இந்த ரெண்டையும் தடுக்குமா? இந்த ரெண்டு யார்கிட்ட இருக்குதோ அவன் தொழமாட்டான். நான் சொல்லல, நாம சொல்லல, குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். தொழுகை இல்லை என்றால் இஸ்லாத்துல நாம இல்லை. பேரு வேண்டுமானால் அப்துல்லா, அப்துல் ரஹ்மானாக இருக்கலாம், அப்துல் குத்தூஸ் இருக்கலாம். ஆனால் நம்ம அந்த லிஸ்ட்ல இல்லைன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தர்க்குஸ் ஸலா, தொழுகையை விடுவது எல்லா முசீபத்துகளையும் பலாக்களையும் கொண்டு வந்துடும். பலா முசீபத்துக்கு முக்கியமான காரணம் தொழுகை இல்லாமை. எந்த நிலையிலையும் மார்க்கத்திலே தொழுகையை விடுவதற்கு அனுமதி கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஒருவர் மௌத்துடைய அந்த கடைசி நேரத்தில் இருக்கிறார், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார் அல்லது வீட்டில் இருக்கிறார், கடைசி நேரம் வாங்க சொல்லப்பட்டு விட்டது, தொழுகையை நிறைவேற்றி ஆகணும். அதை வாழ்நாள் எல்லாம் தொழக்கூடியவராக இருந்தால் அந்த நிலையிலேயும் அவருக்கு தொழுகை ஞாபகம் வரும். இல்லையானால் எப்படி ஞாபகம் வரும்? யாராவது எழுந்திருக்கு சொல்லுங்கள், ஒரு நிலையில் தொழுகையை விடுவதற்கு ஜாயிஸ் இருக்கிறது என்றால் ஒரே ஒரு நேரம் பைத்தியக்காரனா இருக்கணும். சொன்னாங்க, யார் ஒரு தொழுகையை விடுகிறாரோ அவர் குடும்பத்தை இழந்தார், சொத்தை இழந்து தனியாக விடப்பட்டவர். அதிலேயும் அசருடைய தொழுகை ஸலாத்துல் உஸ்தாவில் கட்டுப்பட்டது, அதை யார் விடுகிறாரோ அவர் குடும்பத்தை இழந்தார், சொத்தை இழந்தார். கண்ணுக்கு முன்னாடியே குடும்பமும் பொருளாதாரமும் அழிந்து போனால் அவனுடைய நிலை எப்படி இருக்குமோ அந்த நிலைக்கு ஆளானவன் தொழுகையை விட்டவன். ஆனால் உலகத்திலே பொருளாதாரம் போனால் கவலை வருகிறது, தொழுகை விட்டு போனால் கவலை வருவதில்லை. சொன்னாங்க அபூபக்கர் இப்னு ஐயாஷ் ரஹிமஹுல்லாஹ், துன்யாவை விரும்பக்கூடிய மிஸ்கீன், அவங்க சொன்ன வார்த்தை, துன்யாவை நேசிக்கக்கூடிய மிஸ்கீன் இருக்கானே அவனுக்கு துன்யாவிலிருந்து ₹1 போயிடுச்சு. ₹1 சொன்னாங்க, யஸ்குது மின்ஹு திர்ஹம், ஒரு திர்ஹம் போயிடுச்சு. அன்னைக்கு பூரா கவலை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்றான். ஆனால் அவனுடைய வாழ்நாள்ல ஒவ்வொரு நாளும் கழிகிறது தீன் இல்லாமல், தொழுகை இல்லாமல், இபாதத்துகள் எதுவுமே இல்லாமல் கழிகிறது. ஆனால் அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. ஒரு நாள் கூட அவன் இன்னா லில்லாஹ் சொன்னதில்லை, இன்னா லில்லாஹ் சொன்னதில்லை. யார் தொழுகையை விடுகிறாரோ ஷைத்தானுக்கு நண்பர்கள். நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான்,
وَمَن يَعْشُ عَن ذِكْرِ الرَّحْمَنِ إِنَّ الصَّلَاةَ لِذِكْرِهِ என்னை நினைவு கூறுவதற்காக தொழுங்கள். அந்த நினைவு கூறுதல் என்ற அந்த தொழுகை ஒரு மனிதனிடம் இல்லையானால் وَمَن يَعْشُ عَن ذِكْرِ الرَّحْمَنِ نُقَيِّضْ لَهُ شَيْطَانًا فَهُوَ لَهُ قَرِينٌ. அல்லாஹ் அவனுக்கு ஒரு ஷைத்தானை சாட்டுவான், அந்த ஷைத்தான் அவனுக்கு நண்பனாகுவான். நல்ல காரியங்கள் எதையுமே செய்ய விட மாட்டான் ஷைத்தான். அல்லாஹ் சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தഖூனுல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏமாற்றார்கள், மோசடி செய்யாதீர்கள். மோசடி செய்யாதீர்கள், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மோசடி செய்யாதீர்கள். எதுவெல்லாம் நன்மை எதுவெல்லாம் தீமை என்று தெரிந்தும் அல்லாஹ்வுக்கு மோசடி செய்யாதீர்கள். அமானத்துனா என்ன தெரியுமா? உங்களுடைய அமானத்துக்கு மோசடி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றானே. இன்னா அரல்னா அமானத அல ஸமாவாதி, வானத்துக்கு பூமிக்கு மலைகளுக்கு எல்லாத்துக்கும் அமானத்தை அல்லாஹ் எடுத்து காட்டினான். எல்லாமே ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டது, மனிதன் தான் ஏற்றுக்கொண்டான். அந்த அமானிதம் தொழுகை, நோன்பு, ஃபர்லான குளிப்பு. தொழுகை அமானிதம். பாவங்களிலேயே முதன்மையான பாவம் தொழுகையை விடுதல். எல்லா விஷயங்களும் அமானிதம் தான். ஃபர்லுகளில் எல்லாமே அமானிதம். முக்கியமானது தொழுகை, முதன்மையானது தொழுகை. அதுல யார் அந்த அமானிதத்தை பாதுகாக்காமல் இருக்கிறானோ அவன் தான் மிகப்பெரிய மோசடிக்காரன், மிகப்பெரிய மோசடிக்காரன். வல்ல ரஹ்மான் விளங்க தௌஃபீக் செய்வானாக. தொழுகையை காலமெல்லாம் தொழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரும் ஆக்குவானாக. மௌத்து வரை தொழுகையை விடாமல் பேணுதலாக பாதுகாத்து தொழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரும் ஆக்குவானாக. இறுதி மூச்சு வரை நின்று தொழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ليكن يومك للشعب ودادا، ليكن حبك للأرض مداد قلم أنت فكم عبرت عنا، وبنيت المجد أطوادا شداد أنت يا ملهم شعب أن يبروا، عشت كم حققت للشعب مراد. ليكن يومك للشعب ودادا.